அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சனிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு தைரியாதிபதியும் மோட்சகாரகனுமாக இருக்கிறார். 12 மற்றும் 3ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த வேலை என்பது உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஏனென்றால் 6ஆம் இடத்தில் வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் மிக விரைவில் 7இல் உச்சபலம் பெறப்போகிறார். எனவே நினைப்பதை விட அபரிவிதமான மாற்றத்தை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறார். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பல நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் விரைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைப்பதோடு நேராகும் குருவால் நேர்த்தியான வாழ்க்கையும் அதிர்ஷ்டமும் நிச்சயம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறும் தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறது. குறிப்பாக ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தியானது பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல நெருக்கடிகளை விலக்கி நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் வலம் வருவது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்காது. ஏனென்றால் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவான் ஒருவர்தான் அபரிவிதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் குருவின் அமைப்பு சாதகமற்ற சூழலாக இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த வகையில் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு நேராகும் நேரமாக அமைந்திருக்கக்கூடிய வேளையில் இனி அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய பார்வை பதியும் போது பல சிக்கல்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ஒரு சிறு கதை ஒன்றை பார்க்கலாம். சந்திரன், சூரியன், சனி, குரு என அனைத்து கிரகங்களுக்கும் இடையே யார் பெரியவர்கள் என்ற போட்டியானது நடைபெறுகிறது. அப்போது சந்திரன் பௌர்ணமி தினத்தில் குருவிற்கு இணையான பலனை கொடுப்பேன், அமாவாசை தினத்தில் சனிக்கு இணையான பலனை கொடுப்பேன், அதனால் நவ கிரகங்களின் ஆற்றல் எனக்குள் இருக்கிறது என்று சந்திரன் சொல்ல மற்ற கிரகங்கள் சந்திரனுடன் தேவையற்ற வாக்குவாதத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று அமைதியாக சென்று விடுகின்றன. ஆனால் குரு பகவான் அப்படி என்ன உனக்கு திறமை இருக்கிறது என்று கேட்க அதற்கு சந்திரன் சொல்கிறார், ஒருவர் ஜனனித்ததிலிருந்து மரணம் வரைக்கும் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போவார், மரணம் எப்படி நிகழும் என்பது உட்பட அனைத்தையும் என்னால் துல்லியமாக கணக்கிட முடியும் என்று சந்திரன் சொல்ல உடனே குரு ஒரு ஜாதகம் ஒன்றை எடுத்து கொடுக்கிறாருங்க. அதை பார்த்த சந்திரன் இந்த தேதியில் இந்த குழந்தையானது பிறக்கும், பிறந்த ஒரு வருடத்திற்குள் அதனுடைய ஆயுள் காலம் முடிந்துவிடும். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு சர்ப்ப தோஷமானது இருக்கிறது. சர்ப்பமானது தீண்டி ஒரு வயதை நிறைவடைவதற்கு முன்னதாகவே அந்த குழந்தை தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கும் போது இறந்துவிடும் என்பதை சந்திரன் கணக்கிட்டு குருவிடம் சொல்ல குருவும் சரி என்று அந்த ஜாதகத்தை வாங்கி விடுகிறார். அதற்கு பிறகு அந்த குழந்தையானது பிறக்கிறது. பிறந்து சரியாக ஒரு வருடம் நிவர்த்தி அடைவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கக்கூடிய வேளையில் சந்திரன் வந்து குருவை நான்
நான் கணித்த ஜாதகம் சரியாக இருக்கிறதா துல்லியமாக இருக்கிறதா என்பதை பார்க்கலாம் வா என்று சொல்லி குருவை கூப்பிட குரு வர மறுத்து விடுகிறார். ஏனென்றால் இந்த குழந்தை இறக்க போகிறது என்று சொல்கிறாய், அதனால் நான் வரவில்லை, நீனே சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்து என்னிடம் சொல் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் சந்திரன் குருவை விடாமல் அடம் பிடித்து நான் சொல்லியதை மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டன, ஆனால் நீ ஒருவர் மட்டும்தான் அதற்கு எதிராக ஜாதகத்தை கொடுத்து சோதனை செய்தாய், அதனால் நீ என்னுடன் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்று குருவை விடாபடியாக அடம் பிடித்து சந்திரன் அந்த இடத்திற்கு கூட்டி செல்கிறாருங்க. அங்கு சென்று பார்க்கும் போது ஒரு குழந்தையானது தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த குழந்தைக்கு சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய வேளையில் ஒரு பாம்பு அந்த வீட்டின் மாடியில் இருந்து ஜன்னல் வழியாக அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கும் அந்த தொட்டிலின் மேல் வருகிறது. காத்து அடிக்க அந்த பாம்பு தொட்டிலின் மேல் அங்கும் இங்கும் ஆடுகிறது. அப்போது குழந்தை விழித்து கொண்டு ஏதோ பொம்மை ஒன்று ஆடுகிறது என்று நினைத்து மிகுந்த சந்தோஷத்தில் சிரிக்கிறது. அதை பார்த்த சந்திரன் இன்னும் சில மணி நேரங்களில் மரணிக்கக்கூடிய இந்த குழந்தை எவ்வளவு அழகாய் சிரிக்கிறது என்று பார் என்று குருவை பார்க்க சொல்கிறார். பார்க்க சொன்னவுடன் குருவும் அந்த குழந்தையை பார்க்கிறார். ஆம், மிகவும் அருமையாக இருக்கிறது என்று குரு சொல்ல அதற்கு சந்திரன் இன்னும் சில மணி நேரங்களில் இன்னும் சில வினாடிகளிலேயே அந்த குழந்தை இறக்க போகிறது என்று சந்திரன் சொல்லும் போது அப்போது பலத்த காற்று ஒன்று அடிக்கிறது. அந்த காற்றானது அந்த ஊசலாடி கொண்டிருந்த பாம்பை ஜன்னல் வழியாக வெளியே தள்ளி விடுகிறது. அந்த பாம்பானது அங்கிருந்து சென்று விடுகிறது. அப்போது சந்திரனுக்கு பேரதிர்ச்சி. ஏனென்றால் இந்த குழந்தை இறந்துவிடும். இந்த குழந்தை இறப்பது மட்டுமல்ல, இதை தீண்டிய இந்த பாம்பும் மனிதர்களால் அடிபட்டு இறக்க வேண்டும். அப்படி இருக்க இரண்டும் எப்படி உயிர் பிழைத்தது என்று தெரியவில்லை என்று மன குழப்பத்துடன் குருவை நோக்கி இது எப்படி நடைபெற்றது, அந்த ஜாதகத்தை மீண்டும் கொடுங்கள் என்று ஜாதகத்தை திரும்ப பார்க்க அதில் அனைத்து விஷயங்களும் சரியாக தான் இருக்கிறது. இந்நேரம் அந்த குழந்தை இறந்து விட்டிருக்கணுமே, எப்படி இது பிழைத்தது? இந்த குழந்தையின் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லை, எப்படி இது பிழைத்தது என்று எனக்கு புரியவே இல்லை என்று குருவிடம் சந்திரன் கேட்க அப்போது குரு கேட்கிறார், என்ன இல்லை என்று சொன்னாய் என்று கேட்க குருவின் பார்வை கூட இல்லை என்று சொன்னேன். ஆனால் பிறந்த ஜாதகத்தில் குருவின் பார்வை உண்மையில் இல்லைதான். ஆனால் நீதான் அடம் பிடித்து என்னை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்திலிருந்து பார்க்க செய்தாய். அதனால்தான் அந்த குழந்தையின் ஆயுள் காலம் நீண்டது. அது மட்டுமல்லாது மற்ற ஜீவராசியின் ஆயுள் காலமும் என்னுடைய பார்வை படும்போது மிக சிறப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவேதான் அந்த சர்ப்பமும் பாம்பும் உயிர் பெற்று இங்கிருந்து சென்றது என்று குரு சொல்கிறாருங்க. குரு நேராக கூடிய இந்த வேளையில் அவருடைய பார்வை பலம் மேலும் அதிகமாக பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் பல வகையான சிரமங்கள், வேதனைகள், அவமானங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் குருவின் சுப பார்வை பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய வகையில் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தின் மீது கிடைப்பது குடும்பத்தில் குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தும் ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறது. எனவே குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார தேவைகள் பூர்த்தியாகும். இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது 10 மற்றும் 12 ஆகிய இடங்களை பார்க்கிறார். மிக வலுவாக தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் தொழில் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது மகர ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விரயத்தை பார்ப்பதால் சுப விரயம் நிறைவாக கிடைக்கும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை நீங்கள் நினைப்பதை விட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் நேராகும் இந்த நேரத்தில் மாற்றி கொடுக்கிறாருங்க. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
கொள்ளுங்கள். இல்லத்தில் பல வகையான சிக்கல்களும் சிரமங்களும் நெருக்கடிகளும் விலகும். போதிய அளவிற்கு வருமானம் திருப்திகரமாக அமைய போகிறது. எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் சிறப்பாக இந்த வேளையில் கைகூடும். பண வரவு அதிகரிக்கும். உடல்நலம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. நெருங்கிய உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமை இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். குடும்பத்தில் அமைதி ஏற்படுவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான பல சுப நிகழ்வுகள் கைகூடும். பண தேவைகள் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பண தேவைகளை சரியான வகையில் மேம்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த தருணத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. பயணங்கள் இனிமை தரக்கூடிய வகையில் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் அமைய போகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் மகர ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய முயற்சியில் தடையில்லாமல் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை நேராகும் குரு பகவான் நேர்த்தியாக மாற்றி கொடுக்கிறார். தொழில் ரீதியாக ஏற்பட்ட பின்னடைவுகள் விலகும். அற்புதமான வளர்ச்சியை காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய காரிய தடை நெருக்கடி சிக்கல் சிரமம் என்று தொழில்துறை வியாபாரத்துறையில் பல விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் அவை அனைத்தையும் சரியான முறையில் கையாண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவில் கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்டவற்றில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சுமூகமாக கிடைக்கும் ஒரு நேரமாக இந்த தருணம் நிச்சயம் அமையும். எனவே சரியாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். பெயர் புகழ் அதிகரிப்பதால் புகழ்பெற்ற ஒப்பந்தங்களை மேற்கொள்ளப்பட்டு சிறப்பான வளர்ச்சி அடையக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. அரசியலில் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் மிகப்பெரிய அளவிலான முடிவு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாக அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு எளிமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தடையில்லாமல் நிச்சயம் கைகூடும்.